மத்திய அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் நூலகத்தை திறந்து வைத்தார். வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் நோக்கில் மத்திய டெல்லியில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பொது நூலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார். தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிக்கும் வகையில் இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும் அறிவை செயலாக மாற்றவும் வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சனிக்கிழமை வேண்டுகோள் விடுத்தார். புது டெல்லி மாநகராட்சியால் NDMC உருவாக்கப்பட்ட மத்திய டெல்லியில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பொது நூலகத்தை திறந்து வைத்து பேசிய ஷா, நூலகங்கள் ஒரு தேசத்தின் அறிவுசார் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளின் முக்கிய குறிகாட்டிகள் என்று விவரித்தார். இன்று டெல்லிக்கு ஒரு முக்கியமான நாள். தனது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு சித்தாந்தங்களை தழுவி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளரும் புரட்சியாளருமான ஜெயபிரகாஷ் நாராயண் பெயரில் ஒரு நூலகத்தை திறந்து வைப்பது பெருமைக்குரியது என்று ஷா கூறினார். NDMC வளாகம் வழக்கமான வாசிப்பு இடங்களை டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் இணைத்து 32,000க்கும் மேற்பட்ட அச்சு புத்தகங்கள், 5 லட்சம்க்கும் மேற்பட்ட மின் புத்தகங்கள் மற்றும் டிஜிட்டல் பட்டியல்களுக்கான அணுகல், பிரத்யேக ஆராய்ச்சி இடங்கள் மற்றும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான நவீன வாசிப்பு அரங்குகளை வழங்குகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அதன் விவசாயம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, அதன் சந்தைகள் எவ்வளவு கூட்டமாக இருக்கின்றன அல்லது நாட்டில் எத்தனை தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டுள்ளன என்பதை கொண்டு மதிப்பிட முடியாது. மாறாக அதன் நூலகங்கள் எவ்வளவு கூட்டமாக இருக்கின்றன மற்றும் அங்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை கொண்டே மதிப்பிட முடியும் என்று ஒரு மாபெரும் சிந்தனையாளர் கூறியுள்ளார் என்று ஷா கூறினார். மத்திய அமைச்சர் குஜராத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான காந்திநகரில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன்முயற்சியையும் பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஒரு சிறிய பரிசோதனையை நடத்தினோம். ஒவ்வொரு கிராமத்திலும் சிறிய நூலகங்களை திறந்தோம். இவற்றில் அதிக புத்தகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சிறிய நூலகங்கள் அனைத்தையும் தொகுதி முழுவதும் உள்ள பெரிய நூலகங்களுடன் நாங்கள் இணைத்தோம். எனவே ஒரு கிராமத்து குழந்தை தனது உள்ளூர் நூலகத்தில் ஒரு புத்தகத்தின் பெயரை எழுதினால் அந்த புத்தகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களின் கிராமத்திலேயே அவர்களுக்கு கிடைக்கிறது என்று ஷா கூறினார். டெல்லி அரசும் இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர், புது தில்லியைச் சுற்றியுள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் அணுகி இளைஞர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை நூலகத்திற்கு வர ஊக்குவிக்குமாறு ஜெயபிரகாஷ் நாராயண் பொது நூலகத்தின் ஊழியர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் இளைஞர்களிடம் நான் முழு நம்பிக்கையுடன் கூற விரும்புவது என்னவென்றால், இன்று நீங்கள் இருக்கும் வயதிலும் நிலையிலும் உங்கள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றினாலும் புத்தகங்களில் சேமிக்கப்பட்ட அறிவை கொண்டு அவற்றை வளப்படுத்திக் கொள்ளுங்கள்.